ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன். ஆரியன் ஆரியபுத்திரான்னு கூப்பிடுறா சீதாதேவி கூப்பிடுச்சே வால்மீகி ராமாயணத்துல. அதனால ஆரியன் வந்தனன் மெய்யில் மெய்யென்ன நின்னுயிர் வீடினால். அதனால வந்துட்டார். வந்தவர் பரத்வாஜ ஆசிரமத்தில் அவ இங்கே இருந்துட்டு போகணும், ஸ்நானபானம் பண்ணிட்டு போகணுங்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகும், இதோ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணாராம், அந்த எரியக்கூடிய அக்னியை கரியாக்கினாராம். முதல்ல என்ன அதில் விழுந்துட போகிறாளேன்னு 2 பேரும் போட்டி போட்டுல இருக்கா. அண்ணா வந்தால் நீங்கள் சொல்லுங்க, அண்ணா வந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு. அதனால் முதல்ல அதை பண்ணாலாம். பண்ண உடனே ஆஞ்சநேயன் உடனே அந்த பரதாழ்வானை பார்த்து சேவிக்கிறாராம். உடனே பரதாழ்வான் சொல்கிறான், நீங்கள் யாருன்னு தெரியலையே, இன்னான்னு தெரியலையே, நீங்கள் எங்கே வந்திருக்கேள், இன்னாரென்றறியேன் அன்னே ஆடியொடும் பொன்னார் சார்ந்தமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன். யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி யாருன்னு தெரியலையேன்னா, நான் வந்து ராமனுடையதான தூதன், ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர். நீர் வந்து இந்த பெருமாளுடைய சித்திரக்கூடத்தில் வந்து இருக்கக்கூடிய இடத்துல அவரை சேவித்து அவருடைய பாதுகையை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டேள். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு ஒரு குட்டி ராமாயணத்தை சொன்னாராம் ஆஞ்சநேயனுங்க. அதனால் சொல்லிவிட்டு இப்போ வந்து பரத்வாஜனுடைய ஆசிரமத்தில் இருக்கார், இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்லிகிட்டே இருக்கார். சொன்ன உடனே உடனே பரதாழ்வான் சத்ருகுணனை கூப்பிட்டு, அப்பா ஏற்பாடெல்லாம் பண்ணு, எல்லா இடத்தையும் இங்கேருந்து அயோத்திக்கு, நந்தி கிராமத்துலேருந்து அயோத்திக்கு போகும்படியாக இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணு, ராமபிரான் எழுந்துள்ளார் அப்படின்னு உடனே ட்ரெயினர் சத்தம் கேட்குறதா, விமானத்தினுடைய சத்தம் கேட்குறது, ஆச்சரியமாக வந்து இறங்குறார். அது இறங்கும் பொழுதே இந்த அவர் ஆராதிச்சதான பாதுகையை சிரசி மேலே வச்சுன்னு நிற்கிறாராம், காத்துட்டு இருக்காராம் பரதாழ்வான். உடனே சீதா பிராட்டி சொல்கிறாளாம், உள்ளே இருந்தபடி எல்லாரும் பார்த்து வானராலை பார்த்து சொல்கிறாளாம், எல்லாரும் அங்கே பாருங்கோ, சேவிங்கோ, ராமனுடையதான பாதுகை சேவையாக இருந்து பாருங்கோ. ஏன்னா சிரசி மேலே வச்சுட்டு இருக்கார், கீழே இருந்தவனா தெரியாது, நமக்கு குள்ளமாக இருந்துட்டா ரொம்ப பாதுகையே தெரியாது. அவளோ மேலே தான் வந்துட்டு இருக்கா, கீழே இறங்கிட்டு இருக்கா. அதனால் இப்படி லேண்ட் ஆகிடுச்சு, அப்படி பார்த்தா தெரியும் போது எல்லாம் கிட்டக்கு என்ன இடம் வந்துடுதுன்னு பார்க்குறோம் இல்லையா நம்ம. அந்த மாதிரி கிட்டக்கு பச்சை பாதுகை அற்புதமாக சேவையாக இருந்தான். எல்லாரும் இந்த பாதுகையை ராம பாதுகையை சேவிச்சுக்குமோங்கிறாளாம். வானராளெல்லாம் கை கூப்பிட்டு பாதுகையை சேவிக்கிறாளாம். உடனே இளைய பெருமாளும் தானும் பாதுகையை பார்த்து சேவிச்சுக்கிறாராம். ராமபிரான் உடனே கேட்டார், லக்ஷ்மணா நீ ஏன்பா சேவிக்கிற பாதுகையை அப்படின்னு குருநாதர் சொல்லுவார். நீ ஏன்பா சேவிக்கிற பாதுகையை? ஏன்னா அவன் தானே ஆதிசேஷனுடைய அம்சம் தானே பாதுகை. சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். திருவேந்திரபுரம்ங்கிற திவ்ய தேசத்தில் அரவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடியிரண்டும், அரவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடியிரண்டும். அரவன்னா ஆதிசேஷன், கருடன்னா வைனதேயன். ரெண்டு பாதுகையிலையும் ஒன்று அரவா இருக்கா, ஒன்று கருடனா இருக்கா. அந்த மாதிரி இருக்க முடியுமா? கருடனை பார்த்தா பாம்பு எடுக்கும் ஓட்டத்தை, பாம்பு ஓடுறதை பார்த்துட்டு கருடன் ஓடி வந்து கொத்துமே. சுபாவ விரோதியாச்சேன்னா கைங்கரியம் பண்ணுறச்சே ஒன்றாயிடுவாளாம், கைங்கரியம் பண்ணுறச்சே ஒன்றா இருப்பாளாம், சுபாவத்தை மறந்துடுவாளாம். அந்த மாதிரி வைகுண்டத்துக்கு போயிட்டா யார் எந்த ஸ்வரூபத்தில் கீழே எவ்வளோ விரோதம் இருந்தாலும் பகவானுக்கு ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறச்சே அந்யோன்ய பாவத்தோட கைங்கரியம் பண்ணுவாளாம். அதனால் அரவும் கருடனும். அதனால் அப்படிப்பட்டதான ஆதிசேஷன் தானே பாதுகை. நீ ஏன்டா லக்ஷ்மணா சேவிக்கிற, நீ ஏன் கை கூப்புறேன்னு ராமன் கேட்டாராம். உடனே இளைய பெருமாள் சொன்னாராம், நீங்கள் எதுக்கு ரங்கநாதரை கை கூப்பினாள்? ரங்கநாதருக்கு நீங்கள் எதுக்கு ஆராதிச்சேன்? அயோத்தியில் ரங்கநாதனை ஆராதிச்சார் இல்லையா? ஆராதவருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோராத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாங்கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்தை சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திரு அரங்கம் என திகழும் கோயில் தானே. ஆராத அருளமுதம் புரிந்த கோயில்.
சுவாமி தேசிகன் ஒரே பாசுரத்தினால ரங்கநாதர் யாருன்னு